இந்த உலகத்தில் வாழுகின்ற எனது அருமை நண்பர்களே, எல்லோரும் வாழ நாமும் வாழ்வோமாக. ஓம் நமச்சிவாய. பித்ரு தோஷம் என்பது என்ன? ஜெனோட்டிக் ப்ராப்ளம், அதாவது மரபணு குறைபாடு. இந்த மரபணு குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஒரு மருந்து என்ன? அதுக்கு பல மருந்து இருக்குது. கோயிலில் நம்ம அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய், வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், இது மூணுமே பித்ரு தோஷங்களை நீக்கக்கூடியது, அதாவது ஜெனோட்டிக் குறைபாடுகளை நீக்கக்கூடியது. வெற்றிலை பாக்கு, இதுகளை தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பயன்படுத்த சொல்லுங்கள். பித்ரு தோஷம், அதாவது ஜெனோட்டிக் குறைபாடுகளை நீக்கக்கூடிய உணவுகளாக அருணகிரிநாதர் திருப்புகழ் பாட்டில் ஒரு இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. அது என்னன்னா, இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொரிய வற்றுவரை இளநீர் வண்டெச்சில் பயறு அப்பவகை பச்சரிசி புட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை கனிமூலம் மிக்க அடி சிற்கடலை பச்சனமெனக்கொள்ளொரு விக்கின சமர்த்தனெனும் அருளாளி வெற்பகுடி லச்சடியில விற்பரமரப்பருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. ஸோ இதுதான் பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய ஆகச்சிறந்த பரிகாரம். நீங்கள் எத்தனை நதியில் போய் தர்ப்பணம் கொடுத்தாலும் பித்ரு தோஷம் நீங்காது. இந்த உணவுகளை உண்டு வாங்க பித்ரு தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும். இதுகளை சாப்பிடும்போது நிச்சயமாக மாமிச உணவுகளை தவிருங்க. 48 நாள் இந்த உணவுகளை ஒரு நேரமாவது எடுத்துகிட்டு வாங்க. சாப்பாட்டுக்கு பதிலாக, சோத்துக்கு பதிலாக. மேற்கொண்டு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, அது துரித உணவுகளை தவிருங்க. நிச்சயமாக புளிக்க வைத்த மாவு பொருள்களான இட்லி, தோசை, பூரி, புரோட்டா, சப்பாத்தி, கேக்கு, இதுகளை சாப்பிடாதீங்க. எல்லோருக்கும் நலமுண்டாகட்டும். ஓம் நமச்சிவாய. அறிவியல் பூர்வமாக ஆன்மீகத்தை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய.